வெல்கம் டு பிரதர் மென்டாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல்ஸ் கேசஸ்லாம் பற்றி பார்த்தோம். மாநிலங்கள் சுதேச அரசுகள் எப்படி இணைச்சாங்கன்னு பார்த்தோம். அதை தாண்டி மாநிலங்கள் மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 3 முக்கியமான கமிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மாநிலங்களை ஏன் மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கணும்? ஏன்னா மொழி தான் ஒரு கலாச்சாரத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு சமூகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கருவி. என்னன்னா அந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு தன்னை நகர்த்திட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு கருவி என்னன்னா மொழி. ஓகேங்களா? அந்த மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்கிறதுக்காக சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு அமைப்பு பின்னாடியும் சரி பல்வேறு நாடுகள் பல்வேறு மாகாணங்கள் மொழி அடிப்படையில் மாகாணங்கள் பிரிக்கப்படணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஓகேங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலமா ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் முதல் மொழிவாரி மாநிலமா ஒடிசா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒடிசாவை ஒடியா மொழி பேசுகிற மக்களுக்காக 1937 1937 ஒடியா மொழி பேசுகிற மக்களுக்காக ஒடிசா அப்படிங்கிற ஒரு தனி மாநிலத்தை உருவாக்குறாங்க. 1937 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 1937 ஒடிசாங்கிற மாநிலம் ஒடியா மொழி பேசுகிற மக்களுக்காக இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் என்ன பண்ணுறாங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரு மொழிமாறி மாநிலத்தை பிரிச்சிருக்காங்க. அது நமக்கு தெரியணும். சரி, சுதந்திரத்துக்கு முன்னாடி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை இந்திய தேசிய காங்கிரஸ் ஆதரிச்சதா இல்லையான்னு கேட்டீங்க. அப்ப இருந்த முக்கியமான கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் தானே. இந்திய தேசிய காங்கிரஸ் மொழிவாரி அடிப்படையில் சுதந்திரத்துக்கு முன்னாடி மாநிலங்கள் பிரிவதை ஆதரித்தது. இது குரூப் 1 டிஎன்பிசில क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் 1945 அப்புறம் இந்தியா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கான கோரிக்கை அதிகமாகுது. அப்படி முக்கியமா கோரிக்கை வைக்கிறது யார் அப்படின்னா தெலுங்கு பேசுற மக்களுக்காக ஆந்திரா அப்படிங்கிற தனி மாநிலம் உருவாகணுங்கிறதுக்காக பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்றாருன்னா பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்றாருன்னா ஆந்திராங்கிற மாநிலம் உருவாகணுங்கிறதுக்கான ஒரு கோரிக்கையை வைக்கிறார் 1945. ஓகேங்களா? 1945. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா மாகாணங்களை மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கலாமா வேணாமாங்கிறத ஆய்வு பண்றதுக்காக கமிட்டிஸை ஃபார்ம் பண்றாங்க, குழுக்களை ஃபார்ம் பண்றாங்க. அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மொழிவாரி குழு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல மொழி அடிப்படையில் பிரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட முதல் குழு தார் கமிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது தார் கமிஷன். எந்த வருஷம் அப்படின்னா ஜூன் 1948 ஜூன் மாசம் 1948 ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிஷன் தன்னோட ரிப்போர்ட்டை டிசம்பர் மந்த் கொடுத்திருக்கு. ஓகேவா? ஒரு 3 to 4 மந்த்ல டிசம்பர் மந்த்ல என்ன பண்ணிருக்காங்க 5 மந்த்ல இருந்து டிசம்பர் மந்த்ல 1948 ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட முக்கியமான ரிப்போர்ட் என்னன்னா லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல மாகாணங்களை பிரிக்க கூடாது. 1945 ரீஆர்கனைஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்கலாம், மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஒரு சில சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு சயின்டிபிக்கா ரிப்போர்ட்டா இருக்காததால திரும்ப 1948 டிசம்பர் மந்த். ஓகே, அதே டிசம்பர் மந்த்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்னொரு கமிஷனை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த கமிஷன் பேரு ஜேவிபி கமிட்டி. ஓகே, ரொம்ப ரொம்ப ரெண்டாவது முக்கியமான கமிட்டி. நம்மளோட தார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த அளவு ஒத்து போகாதால ஜேவிபி கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஜேவிபி அப்படின்னா என்னன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், சித்தராமையா, பட்டாபி சீதாராமையா. எந்த பட்டாபி சீதாராமையா ஆந்திராங்கிற தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட் கேட்டாரோ அதே பட்டாபி சீதாராமையா உள்ளடக்கிய ஒரு 3 நபர் கமிட்டி ஜேவிபி கமிட்டி 1948 ஃபார்ம் பண்ணப்படுது. ஏப்ரல் 1949 கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குது. ஓகேங்களா? டிசம்பர் 1948 ஏப்ரல் 1949 கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குது. இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டுமே என்னன்னா ரிஜெக்ட் தி லாங்குவேஜ் ஆஸ் தி பேசிஸ். ஓகேங்களா? மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு இந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம். பட்டாபி சீதாராமையா இருந்தாலும் ஜவஹர்லால் நேரும் வல்லபாய் பட்டேலும் மொழி அடிப்படையில் மாகாணங்கள் பிரிவதை விரும்பல. நம்ம முன்னாடி பார்த்தோமா காங்கிரஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடி மொழி அடிப்படையில் மாகாணங்களை உருவாக்க விரும்புச்சு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு அப்புறம் மாகாணங்களை மொழி அடிப்படையில் பிரிக்க விரும்பல. காரணம் என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால ஏற்பட்ட பல வழிகளால இந்திய அரசாங்கம் மொழி அடிப்படையில் மாகாணங்கள் பிரிச்சு அது மூலமா பல்வேறு உயிரிழப்புகளையோ கலவரங்களையோ சந்திக்க விரும்பாததால மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்க விரும்பல. ஓகேங்களா? இது கண்டினியூ ஆனாலும் அடுத்து என்ன ஆகுதுன்னா நம்ம மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்கணுங்கிற ஒரு தொடர்ச்சியான கோரிக்கை எழுது. அதன் அடிப்படையில் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிற ஒரு நபர் ஆந்திராங்கிற ஒரு தனி மாநிலம் உருவாகணுங்கிறது கேட்டு ஒரு 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கார். ஓகே, 58 days உண்ணாவிரதம் இருந்து இறந்தும் போயிடுறார்.
ஒரு நபர் உண்ணாவிரதம் இருந்து ஒரு கோரிக்கைக்காக இறந்து போறாருன்னா அதுக்கப்புறம் அந்த அதுக்கான ப்ரொடெஸ்ட் வந்து இன்னும் வலுப்பெறுறதால இந்த ஆந்திராங்கிற ஒரு மாநிலம் தனியாக ஒரு மாநிலம் உருவாகணுங்கிறத கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. 56 days, ஓகே, 56 days ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்கார் பொட்டி ஸ்ரீராமுலு. he died during the prolonged protest, இறந்து போயிடுறார். protest continued to separation of Andhra from Madras. மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து ஆந்திராங்கிற ஒரு தனி மாநிலத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக இது பண்றார். அதன் அடிப்படையில் ஆந்திரா உருவாக்கப்படுது அக்டோபர் 1, 1953. ஓகேங்களா? அக்டோபர் 1, 1953ல ஆந்திராங்கிற ஒரு செப்பரேட் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு பிறகு முதல் மொழிவாரி மாநிலமா யார் உருவாக்குறோம் அப்படின்னா ஆந்திராவை உருவாக்குறாங்க. ஆந்திரா உருவானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஒரு மாநிலத்தை ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்து இறந்துட்டார். அதன் அடிப்படையில் மாகாணங்களை வந்து ஒரு மாநிலத்தை தனியா மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து பிரிச்சு ஆந்திராங்கிற மாநிலத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் பல்வேறு இடங்கள்ல போராட்டம் எடுக்குது. எதுக்காக அப்படின்னா எங்க மாநிலங்களையும் மொழிவாரி அடிப்படையில் பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வெடிச்சதால இந்திய அரசாங்கம் என்ன முடிவு பண்றாங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டி, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி. யாரோட தலைமையில் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஃபசல் அலி தலைமையில் ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கமிட்டியில எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 1+2, ஒரு தலைவர் 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 1+2 அவரோட ஃபசல் அலி தலைமையில் கமிஷன் அமைச்சாங்க. இந்த 2 மெம்பர்ஸ் யாருன்னு கேட்பாங்க. HN குன்ஸ்ரு, KM பணிக்கர். ஓகேங்களா? KM பணிக்கர், HM குன்ஸ்ரு, இந்த 2 பேர் தான் கமிட்டியோட மெம்பர்ஸ். இதுவும் டிஎன்பிஎஸ்சில क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? KM பணிக்கர், HM குன்ஸ்ரு. இந்த கமிட்டி தான் மாகாணங்களை மொழி அடிப்படையில் உருவாக்கணுங்கிறதுக்காக பரிந்துரை செஞ்சாங்க. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்னன்னா மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்கும் போது இந்திய பாதுகாப்புக்கோ இந்திய ஒற்றுமைக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு என்ன பண்றாங்க, மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதிக்கிறாங்க. ரிப்போர்ட் எப்போ கொடுக்குறாங்க? 1955. நம்ம பார்த்தோம் KM பணிக்கர், HN குன்ஸ்ரு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி. ஓகே, 1953ல ஃபார்ம் பண்றாங்க. அவரோட ரிப்போர்ட் எப்ப கொடுக்குதுன்னா 1955. ஓகேங்களா? இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் அடிப்படையில தான் ஒரு சட்டம் அரசாங்கம் போடுது. என்ன சட்டம் அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஓகேங்களா? நான் பார்த்தோமா, accepted the language as the basis of state reorganization, but it rejected the theory of one language one state. ஓகேங்களா? ஒரே மாநிலம் ஒரே மொழிங்கிற ஒரு கோட்பாடை யார் ரிஜெக்ட் பண்ணிட்டா? நம்மளுடைய ஃபசல் அலி ரிஜெக்ட் பண்ணிட்டார். abolition of 4/4 classification அதை நம்ம பார்ப்போம். instead of recommending created 16 state and 3 union territories. இவங்க ஃபசல் அலி கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 16 மாநிலங்களோ 3 யூனியன் டெரிட்டரி உருவாக்குறதுக்காக, இந்தியா முழுமைக்கும் 16 மாநிலங்கள் 3 யூனியன் டெரிட்டரி உருவாக்குறதுக்காக பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. பட் ஆனா கவர்மெண்ட் இதை அடாப்ட் பண்ணிட்டு, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அடாப்ட் பண்ணிட்டு ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டம் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஓகேங்களா? நம்மளோட ஃபசல் அலி சொன்னது 16 ஸ்டேட் 3 யூனியன் டெரிட்டரிஸ். ஆனா கவர்மெண்ட் கிரியேட் பண்ணது 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரிஸ். அதன் அடிப்படையில் உருவானது தான் மெட்ராஸ் ஸ்டேட். ஓகேங்களா? ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஓகேங்களா? மெட்ராஸ் ஸ்டேட். ஓகேங்களா? மெட்ராஸ் ஸ்டேட் இப்ப இருக்க தமிழ்நாடு. மெட்ராஸ் ஸ்டேட் எப்ப உருவாகிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 1, 1956. ஓகேங்களா? அதனால தான் இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நவம்பர் 1, 1956 ஃபார்ம் ஆன மெட்ராஸ் ஃபார்ம் ஆன டேவை தமிழ்நாடு டேன்னு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுடைய ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் 14 மாநிலங்களும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த 1956ல எத்தனை ஸ்டேட் இருந்ததுன்னு கேட்டாங்கன்னா ஒரு 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? 14 மாநிலங்கள் 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? Okay, thank you.